இலங்கையில் உள்ள தமிழர் பகுதிகளில் முதல் முறையாக அந்நாட்டின் அதிபர் அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது தமிழர் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி 2 பங்கு இடங்களுக்கு மேல் கைப்பற்றி அபார வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அக்கட்சிக்கு 159 பேர் கிடைத்துள்ளனர். இந்த முறை இலங்கையின் தமிழர் பகுதிகளான வடக்கு, கிழக்கு பகுதிகளிலும் ஆளும் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்த்த ஏனைய அனைத்து தமிழர் பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றியுள்ளது. மலையக தமிழர்கள் அதிகம் வாழும் நுவரெலியா மாவட்டத்திலும் அக்கட்சியே ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. மலையக மக்கள் செறிந்து வாழும் கண்டி, மாத்தளை, ரத்தினபுரி, கேகாலை, பதுளை, களுத்துறை உள்ளிட்ட பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி கட்சியே வென்றுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை இணைக்கும் யாழ்ப்பாணம் தொகுதியிலும் அக்கட்சியே வென்றுள்ளது. இலங்கை தமிழ் அரசு கட்சி வெறும் 8 இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. அக்கட்சியின் தலைவரான சுமந்திரன் ஜாஃப்னா தொகுதியில் தோல்வியடைந்தார். அதேபோல தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இதேபோல மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு அடங்கிய வன்னி மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. திகாமடுல்ல என்னும் முஸ்லிம் உள்ள அதிகமுள்ள அம்பாறை மாவட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு 8வது இடமே கிடைத்த நிலையில் இந்த முறை 1வது இடத்தை பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்திலும் அக்கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழ் அரசு கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் கட்சி ஆகியவை தனித்தனியாக போட்டியிட்டன. வரலாற்றில் முதல் முறையாக தமிழர் பகுதிகளில் அனுரகுமாரவின் வெற்றி தமிழர் கட்சிகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.